ஆடியோ கேக்குதா? Yes, ma'am. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். ஒரு 2 மினிட்ஸ் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யாராவது ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு 7:10க்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைன் மேம். லாஸ்டா இப்போ லைன் மார்க்கர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிதானே? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். மாட்டர் கண்டென்ட் அவ்வளவுதானா மேம்? மார்ட்டர் இது டைப்ஸ் ஆஃப் அது கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் தானே பார்த்துருக்கோம். ஆமா மேம். அதுதான் இப்போ டைப்ஸ் ஆஃப் மாட்டர்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்குறேன். இல்ல மார்ட்டர்னாலே நமக்கு சிமெண்ட் மார்ட்டர், லைம் மார்ட்டர் அந்த மாதிரி தான். இந்த சுர்க்கி மோட்டார்லாம் இருக்கலாம் மேம், அதெல்லாம் வராதா மேம்? அதெல்லாம் நமக்கு எக்ஸாம்க்கு எந்த சிலபஸ்லயுமே கிடையாது. இல்ல மேம், அதுல டைப்ஸ்ல கூட வராதா அப்படின்னு கேட்குறேன். இல்ல வராது. நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டோன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ராக்ஸ் பத்தி பார்க்கணும். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஸ்டோன்ஸ்ங்கிறது நமக்கு பொதுவாக ஃபர்ஸ்ட் இனிஷியலா எதுல இருந்தா நம்ம எடுக்க போறோம்? ராக்ஸ்ல இருந்தா எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ராக்ஸ் பத்தி பார்க்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ்குள்ள போகலாம். ஸோ ராக்ஸ்ல இருந்து கிடைக்கிறது தான் நமக்கு ஸ்டோன்ஸ். ஸோ மேம் கடைசியா யூசஸ் ஆஃப் மாட்டர் பார்த்துருக்கா? அவ்வளவுதான். மார்ட்டர் ரொம்ப சின்ன டாபிக் தான், அவ்வளவுதான் வரும். ஓகே ஃபைன். ஸோ ராக்ஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கணும். ஸோ ராக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க பார்க்க வேண்டியது கிளாசிபிகேஷன். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு 2 or more மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து நமக்கு ஸ்டோன் அப்படிங்கிறது, ராக்ஸ்ல இருந்து வரக்கூடியது. ஸோ உள்ளதுலேயே நமக்கு அப்படி பாக்குறப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் மினரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஸோ இது கொஞ்சம் முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் மினரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? டைமண்ட். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் மெட்டல், ஸோ அக்ரிகேட்ஸா கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே பேலஸ்ட். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரயில்வே பேலஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து கான்கிரீட் மேக் பண்றதுக்கு அக்ரிகேட்ஸா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைம் ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த கிளாசிபிகேஷன்ல இருந்து வரக்கூடியது என்னென்ன ஸ்டோன் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்டோன்ல பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் பார்க்கலாம். ஸோ ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கிளாசிஃபை பண்ணுவாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். ஸோ geological classification and then physical classification, next chemical classification. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அகெயின் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து கிடைக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா igneous ராக், and then sedimentary rock, next metamorphic rock. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா stratified rock, unstratified rock, and then foliated rocks. நெக்ஸ்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா calcareous, which means calcareous rock, siliceous rock, argillaceous rocks. ஓகே. ஸோ ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஸோ நம்ம எல்லாத்துலயுமே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அதுதான் உங்களுக்கு மெயினா கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கா? igneous, sedimentary, metamorphic. ஸோ igneous ராக்ஸ்ல igneous ராக்ஸ்க்கு எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லுவோம்? ஸோ என்னென்ன ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு அதுல இருந்து கிடைக்கும்? அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வரும் ஸ்டோன்ஸ்ல இருந்து பொதுவா. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு igneous ராக்னு சொல்றோம்ல. ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தரா வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பொதுவாக அந்த igneous ராக்குங்கிறது நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓவராலா ஒரு
எர்த் இருக்கு அப்படின்னா அந்த எர்த் கிரஸ்ட்ல இருந்து ஓகேங்களா. ஸோ எர்த் கிரஸ்ட்ல இருந்து நமக்கு வால்கனோல இருந்து லாவாலாம் நமக்கு வரும்ல. ஸோ அந்த லாவா வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு உள்ள வந்து நமக்கு கூல் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ராக் தான் பாத்தீங்க அப்படின்னா இக்னியஸ் ராக் அப்படிங்கிறது. இந்த இக்னியஸ் ராக்குக்கே உங்களுக்கு அனதர் நேம்ஸ்லாம் இருக்கு. இக்னியஸ் ராக் ஆர் பிரைமரி ராக்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு கிடைக்கக்கூடிய ராக் இதுதான் பிரைமரி ராக். அண்ட் தென் எரப்டிவ் ராக், வால்கானிக் எரப்ஷனால நடக்கிறதுனால எரப்டிவ் ராக். அண்ட் தென் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பிசிக்கல் பேஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு அன்ஸ்ட்ராட்டிஃபைட், விச் மீன்ஸ் என்னன்னா லேயர் பை லேயரா பிரிக்க முடியாது ஓகேங்களா. அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். அண்ட் தென் மேக்மா கூலாய் வரதுனால மேக்மாட்டிக் ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இதோட அதர் நேம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணுவோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரூசிவ் ராக், இன்னொன்னு எக்ஸ்ட்ரூசிவ் ராக். ஓகே. ஸோ இன்ட்ரூசிவ் ராக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு உள்ள, இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே ஓகேங்களா. எர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த மேக்மாலாம் சாலிடிஃபை ஆகுது, கட்டி கட்டியா ஆகுது அப்படின்னா அது வந்து இன்ட்ரூசிவ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ சாலிடிஃபிகேஷன் பிலோ தி எர்த் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இதே வந்து அந்த எர்த் சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு சாலிடிஃபிகேஷன் நடக்குதுன்னா அது எக்ஸ்ட்ரூசிவ் ராக் ஓகேங்களா, வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்ட்ரூசிவ் ராக்கை இன்னும் ஃபர்தரா 2 டைப்ஸா வந்து பிரிப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா plutonic rock and then hypabasal rock. அதே மாதிரி எக்ஸ்ட்ரூசிவையும் வந்து ஃபர்தரா 2 டைப்ஸா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து வல்கானிக் ராக். ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு வல்கானிக் ராக் மட்டும் தான் உண்டு எக்ஸ்ட்ரூசிவ் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் நமக்கு அந்த எர்த் சர்ஃபேஸ்ல வரக்கூடியது இல்ல. 1 மினிட் இதை உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்றேன். ஓகே. ஸோ ஓகே, plutonic ராக், ஹைப்பர்பசல் ராக்னு சொல்லி பிரிப்போம். இன்ட்ரூசிவ் ராக், எக்ஸ்ட்ரூசிவ் ராக் வந்து வல்கானிக் ராக் ஓகேங்களா. ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் வரும். இக்னியஸ் ராக்கோட அதர் நேம்ஸ் என்ன, அண்ட் தென் அதை ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தென் plutonic ராக் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்ல வருது அப்படின்னு கேட்பாங்க. இன்ட்ரூசிவா எக்ஸ்ட்ரூசிவா, இல்லைன்னா வந்து இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக் அந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த plutonic ராக் அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் டெப்த்ல ஓகேங்களா. ஸோ plutonic ராக்ங்கிறது ஒரு ஓவராலா எர்த் சர்ஃபேஸ்க்கு உள்ள நமக்கு பார்க்கக்கூடியதான் இன்ட்ரூசிவ் ராக்னு சொல்றோம். ஒரு நல்ல ஒரு டெப்த் வரைக்கும் போய் நமக்கு வந்து கோல்ட் ஆகுது, அதாவது சாலிடிஃபை ஆகுதுன்னா அது வந்து plutonic ராக். இதே வந்து ஷாலோ டெப்த்ல இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷாலோ டெப்த்ல வந்து சாலிடிஃபை ஆகுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்பர்பசல் ராக் ஓகேங்களா. ஸோ இதுதான் ரெண்டுமே டிஃபரன்ஸ். அண்ட் தென் இதுக்கான எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கேட்பாங்க. plutonic ராக்கோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ plutonic ராக்கோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிரானைட், பெக்மடைட், இந்த ரெண்டும். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டது மட்டும் சொல்றேன். ஸோ அதாவது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்டாங்க அண்ட் ஆல்சோ இனிமேல் கேட்க சான்சஸ் இருக்குங்கிறது மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பிகாஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும், எல்லாத்தையும் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர்பசலுக்கு பாத்தீங்கன்னா டோலரைட், டியோரைட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வால்கானிக் ராக்கோட எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பசால்ட், ட்ராப், பியூமைஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்பாங்க, அதாவது எக்ஸ்ட்ரூசிவ் ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பசால்ட் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் அந்த மாதிரியும் கேட்கலாம். இன்ட்ரூசிவா எக்ஸ்ட்ரூசிவா கேட்கலாம், வால்கானிக்கா ஹைப்பர்பசலான்னு கேட்கலாம், இக்னியஸா செடிமெண்ட்ரியான்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நார்மலா இக்னியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த 6மே வரும் உங்களுக்கு ஓகேங்களா. கிரானைட் வரும், பெக்மடைட் வரும், டோலரைட் வரும், டயோரைட் வரும், பசால்ட், ட்ராப், பியூமைஸ் இது எல்லாமே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. ஓகே. ஸோ இது வந்து இக்னியஸ் ராக், அதாவது ஜியாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனான இக்னியஸ் ராக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக் பார்க்கலாம். செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இதுக்கு அதர் நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்வஸ் ராக், ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். இக்னியஸ்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ஸ்ட்ராட்டிஃபைட், மீன்ஸ் லேயர் பை லேயரா நம்மளால பிரிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ லேயர் பை லேயர்னாலே நமக்கு என்னது ஃப்ராக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ராக்மெண்டல் ராக்.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து செடிமெண்டரி ராக் பொறுத்த வரைக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெதரிங் ஆக்ஷன் மூலமா உங்களுக்கு டெபாசிட் ஆகி லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு ராக் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுதான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெபாசிஷன் லேயர் பை லேயரா டெபாசிட் ஆகிறதுனால அதை வந்து செடிமெண்டரி, ஸ்ட்ராட்டிஃபைடு, ஃப்ராக்மெண்டல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்ஸ்டோன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லைம்ஸ்டோன். இந்த ராக்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு லைம்ஸ்டோன்லாம். கன்கர், சாக், டோலோமைட், ஷேல், ஜிப்சம், கிராவல், லிக்னைட், லாட்ரைட், எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செடிமெண்டரி ராக்குள்ள வரக்கூடியது. ஓகே, ஸோ ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல செகண்ட் டைப் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ மெட்டமார்பிக் ராக்குங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு போத் igneous and sedimentary. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு ராக்குமே எப்போ நமக்கு அண்டர் ஒரு ஹீட் அண்ட் ப்ரெஷர்ல நமக்கு அதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போதான் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாட்சைட், மார்பிள், ஸ்லேட், நீஸ், schist, முரம். ஓகே, ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ ராக் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ராக் என்னவா இருக்கு, அது எப்படி உங்களுக்கு மெட்டமார்பிக்கா கன்வெர்ட் ஆகி என்ன ராக் கிடைச்சிருக்கு. ஓகே, சாரி. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் ராக் வந்து இது ஒரிஜினல் ராக்னு வச்சுக்கோங்க, இது வந்து மெட்டமார்பிக் ராக். ஓகே, ஸோ ஒரிஜினலா வந்து நமக்கு கிரானைட் இருக்கு அப்படின்னா அது அண்டர் ஹீட் அண்ட் ப்ரெஷர்ல கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு ஒரு மெட்டமார்பிக் ராக் கிடைக்குது. அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீஸ். அதான் நம்ம மேல எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம், நீஸ் வந்து மெட்டமார்பிக் ராக் அப்படின்ட்டு. அதே மாதிரி சாண்ட்ஸ்டோன். ஸோ சாண்ட்ஸ்டோன்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ராக்? உங்களுக்கு கிரானைட் வந்து என்னது இக்னியஸ் ராக், உங்களுக்கு மெட்டமார்பிக்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சாண்ட்ஸ்டோன் வந்து என்னது செடிமெண்டரி ராக். ஓகேங்களா? ஸோ அது வந்து மெட்டமார்பிக்கா கன்வெர்ட் ஆகுறப்போ குவாட்சைட்டா கிடைக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைம்ஸ்டோனு. ஸோ அது வந்து மெட்டமார்பிக்கா கன்வெர்ட் ஆகும்போது மார்பிளா கிடைக்குது. அண்ட் அட் லாஸ்ட் ஷேல் மெட்டமார்பிக்கா கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்லேட்டா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டமார்பிக் ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு நீஸ், குவாட்சைட், மார்பிள், ஸ்லேட், நீஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஆர்எல்ஸ் வந்து இப்போ கிரானைட் வந்து மெட்டமார்பிக் ராக்கா கன்வெர்ட் ஆனிச்சுன்னா எது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஏரியா வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவராலா ஜியாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் பிசிக்கல் கிளாசிபிகேஷன் அண்ட் கெமிக்கல் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். 1 minute. Yeah. So next பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷன். பிசிக்கல் கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் igneous rock. நோ, இக்னியஸ் இது எல்லாமே நமக்கு ஜியாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். Stratified, ma'am. Stratified. Stratified, unstratified, foliated. Okay. Stratified, unstratified, Foliated. okay, foliated. ஓகே, ஸோ இது மூணுத்துக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் பை லேயரா நமக்கு இருந்துச்சு, ஒரு டிஸ்டிங் லேயர்ஸ் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா
செடிமெண்டரி ராக்ஸ். ஸோ செடிமெண்டரி ராக் தானே நமக்கு லேயர் பை லேயரா இருக்குன்னு சொன்னோம். செடிமெண்டரி ராக்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் உண்டோ அது எல்லாமே இந்த பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் உள்ள ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் அங்க பார்த்தோமோ அது எல்லாமே இங்க வந்துடும். ஸோ ஓவரால் செடிமெண்டரி ராக்னு கொடுத்துருக்கேன். அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்னா என்னன்னு பார்த்தோம்? இக்னியஸ் ராக். இக்னியஸ் ராக். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இங்க வரும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபோலியேட்டட் ராக். அன்ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்னது? ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஃபோலியேட்டட் ராக்குங்கிறது உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ண முடியும், பட் ஒரு டெஃபினைட் டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டமார்பிக் ராக். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லுங்க. ஃபோலியேட்டட்னா லைக் மடிப்பு பாறைகள் அப்படிதானே? மடிப்பு பாறைகள்னு ஸ்ட்ராட்டிஃபைடு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, தமிழ்ல எல்லாம் எனக்கு தெரியல, கிளியரா தெரியல. அதாவது உங்களுக்கு லேயரை எப்படி வேணா ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டிஃபைட். பட் ஒரு டெஃபினைட் டைரக்ஷன்ல மட்டும்தான் நமக்கு ஸ்பிளிட் பண்ண முடியும், மத்தபடி ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃபோலியேட்டட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கிளாசிபிகேஷன். அண்ட் அட் லாஸ்ட் ஒன் கெமிக்கல் கிளாசிபிகேஷன். கெமிக்கல் கிளாசிபிகேஷன். ஸோ கெமிக்கல் கிளாசிபிகேஷன் என்னெல்லாம் வரும்? கால்கேரியஸ், calcareous, argillaceous, siliceous, and then siliceous. Okay, so siliceous rocks, calcareous rocks, argillaceous rocks. ஓகேங்களா? ஸோ கால்சியஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் கண்டென்ட் ப்ரிடாமினண்டா இருக்கும். அதாவது கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரிடாமினண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கால்சியஸ் ராக்ஸ்னு சொல்லுவோம். ஆர்ஜிலேஷியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளே கண்டென்ட் ப்ரிடாமினண்டா இருக்கும். சிலிஷியஸ்ல சிலிக்கா கண்டென்ட் ஓகேங்களா ப்ரிடாமினண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கால்சியஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்? என்ன செடிமெண்டரி ராக்ல நிறைய வரும். செடிமெண்டரி ராக்ல நிறைய வரும். ஸோ அது போக உங்களுக்கு மேஜரா நமக்கு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு 3 தான். ஓகேங்களா? ஸோ மார்பிள், லைம்ஸ்டோன் அண்ட் தென் டோலோமைட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வரும். அண்ட் தென் ஆர்ஜிலேஷியஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளே கண்டென்ட் அதிகமா இருக்கு, which means kaolin, slate, shale, laterite. இது எல்லாமே வரும். அண்ட் தென் இது பொறுத்த வரைக்கும் சிலிஷியஸ் பொறுத்த வரைக்கும் சிலிகான் கண்டென்ட் ப்ரிடாமினண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன், குவார்ட்சைட், கிரானைட், நீஸ், பசால்ட், ட்ராப். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிலிஷியஸ் ராக். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கெமிக்கல் கண்டென்ட்டை வச்சு கிளாசிஃபை பண்றதுனால அந்த மாதிரி நேம் இருக்கு. கால்சியஸ்னா கால்சியம் கார்பனேட் ப்ரிடாமினண்டா இருக்கும், ஆர்ஜிலேஷியஸ்னா கிளே கண்டென்ட் ப்ரிடாமினண்டா இருக்கும், சிலிஷியஸ்னா சிலிக்கா கண்டென்ட் ப்ரிடாமினண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராட்டிஃபைட், அன்ஸ்ட்ராட்டிஃபைட், ஃபோலியேட்டட். ஸோ இது மூணுமே லேயர்ஸ் வச்சு நமக்கு பிரிப்பாங்க. அண்ட் தென் ஜியாலஜிக்கல் தான் கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? ஸோ ஜியாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் இக்னியஸ் அண்ட் தென் மெட்டமார்பிக், உங்களுக்கு செடிமெண்ட்ரின்னு பிரிப்பாங்க. ஸோ இக்னியஸ் ராக்னா நமக்கு என்னது, அதை ஃபர்தரா வந்து ரெண்டா பிரிப்பாங்க, இன்ட்ரூசிவ், எக்ஸ்ட்ரூசிவ். இன்ட்ரூசிவ் ஃபர்தரா ரெண்டா பிரிப்பாங்க, புளூட்டோனிக், ஹைப்போபசல். ஸோ இது எல்லாமே நமக்கு வல்கானிக் எரப்ஷன் உள்ள சாலிடிஃபை ஆகுதா வெளியே சாலிடிஃபை ஆகுதா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணிருக்கும். அண்ட் தென் செடிமெண்டரி ராக்ங்கிறது லேயர் பை லேயரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து உங்களுக்கு செடிமெண்டரி ராக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? என்னன்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ராக்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து இப்போ இக்னியஸ் ராக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வல்கானிக் எரப்ஷனால நிறைய மழை அதெல்லாம் வந்து வெடிச்சு சதறி இருக்கும். அதெல்லாம் இப்ப நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து டெபாசிட் ஆகி உருண்டு வந்து டெபாசிட் ஆகிட்டே வருது இல்ல, அந்த டெபாசிட் ஆகி வர ராக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செடிமெண்டரி ராக்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம். நெக்ஸ்ட் மெட்டமார்பிக். மெட்டமார்பிக்ங்கிறது இக்னியஸ் ராக்கும் செடிமெண்டரி ராக்கும் ஒரு ஹீட் அண்ட் ப்ரெஷர்ல உங்களுக்கு அண்டர் ஹீட் அண்ட் ப்ரெஷர்ல கிடைக்கக்கூடிய ராக் தான் மெட்டமார்பிக் ராக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்ங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் பத்தி பார்க்கலாம், ஸ்டோனோட அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கான நோட்ஸ் ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. மேம் சொல்லுங்க. அந்த இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது அப்படினா என்ன மீனிங் கேக்குறேன், எப்படி டிஃபைன் பண்றோம்? ஆக்சுவலா நமக்கு நார்மலா இக்னியஸ் ராக்னா என்னன்னா ஒரு மால்டன் லாவா
ஆர் மேக்மான்னு சொல்லுவோம்ல, அது வந்து எர்த் சர்ஃபேஸ்லயோ இல்ல அதுக்குள்ளேயோ நமக்கு சாலிடிஃபை ஆகி கிடைக்கக்கூடியது. அதாவது என்னன்னா கூல் ஆயிருச்சு அப்படின்னா கட்டி ஆயிரும்ல, அது கிடைக்கிறது தான் இக்னியஸ் ராக்னு சொல்றோம். அது இப்போ உள்ள கூல் ஆகுதா வெளியே கூல் ஆகுதா? இப்போ வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ்க்கு அடியில கூல் ஆகுச்சு அப்படின்னா அது இன்ட்ரூசிவ் ராக். எர்த் சர்ஃபேஸ்க்கு மேல பிலோ தி எர்த் சர்ஃபேஸ், ஆமா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இதே வந்து அட் தி எர்த் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு கூல் ஆச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரூசிவ் ராக். லைக் லாவா செட்டில் ஆகுற மாதிரி. லாவா செட்டில் ஆகுற மாதிரி. இப்ப நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ சி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சீக்கு உள்ள கீழே நமக்கு இந்த மாதிரி கூலாகி நடக்கக்கூடியது எல்லாமே இன்ட்ரூசிவ் வரும். சீலயே பாத்தீங்கன்னா நிறைய ராக்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்ல, அது வந்து அட் தி சர்ஃபேஸ், அட் தி எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரூசிவ் ராக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரிதான். இப்ப அந்த இன்ட்ரூசிவ்ல பாத்தீங்கன்னா ஃபர்தரா ரொம்ப இன்னர் டெப்த்ல போனா அது புளூட்டோனிக் ராக், ஷாலோ டெப்த்ல போனா அது ஹைப்பர்பெசல் ராக். சோ இதான் வந்து உங்களுக்கு ஓவரால் புளூட்டோனிக் ரொம்ப டெப்தா போய் நமக்கு கூலா இருந்துச்சு அப்படின்னா. ஷாலோ டெப்த்னா உங்களுக்கு ரொம்ப இன்னர் டெப்த்ல போகாம ஒரு லேட்டரல் சைடு வேல நமக்கு போச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்பெசல் ராக். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நான் நோட்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மினரல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் ஸ்டோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ல போலாம். மினரல்ஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. A substance which is formed by natural inorganic process and possess a definite chemical composition and molecular structure. Definite chemical composition and molecular structure. Okay, so minerals na enna definition na idu just title stone na என்ன title actually வந்து stone தான். உங்களுக்கு ஸ்டோன்ங்கிறது ராக்ஸ்ல இருந்து வரும். ஓகேங்களா? சோ ராக்ஸ் அண்ட் தென் 2 or more மினரல்ஸ் சேர்ந்தாதான் ஸ்டோன். சோ அதனாலதான் மினரல்ஸ்க்கான இதுக்கு டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இனிஷியலா ராக்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோன் ரெண்டுமே தனித்தனி டாபிக்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். நமக்கு ராக்ஸ்ல இருந்து தான் ஸ்டோன் வரும். ஓகேங்களா? And the next example போட்டு diamond is the strongest mineral அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் என்னமா? Diamond is the strongest mineral. Next அதுல ஸ்டோன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் அண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சும்மா சப் ஹெட்டிங் மாதிரி, ஸ்டோன் மேஜரா பின்னாடி பார்ப்போம். ஸ்டோன் அண்ட் சப் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க. A construction material derived from rocks in the earth's crust and mixture of two or more minerals. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அதுல யூசஸ் அண்ட் சப் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ரோட் மெட்டல் uses road metal and railway ballast. Next point, aggregate for concrete. நோட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் சம் ஆஃப் தி யூசஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்னு போட்டு இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இக்னியஸ் எல்லாமே கூட ராக்னு போட்டுக்கோங்க. இக்னியஸ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டமார்பிக் ராக், அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஹெட்டிங் போட்டுட்டு அதுல ஃபர்ஸ்ட் இக்னியஸ் ராக் அந்த அதர் நேம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் இன்ட்ரூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் நோட் பண்ணிக்கலாம். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் இந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மேம் அது மேக்மெட்டிக் ராக்கா மேம்? மேக்மெட்டிக் ராக், MA
மேம் இது ஜியாலஜிக்கல்ல இக்னிஸ் பத்தி எழுதணுமா மேம்? ஜியாலஜிக்கல்ல ஆமா, ஜியாலஜிக்கல்ல ஃபர்ஸ்ட் டைப். அந்த ரெண்டு டைப் மட்டும் எழுதிட்டுமா மேம்? இது அந்த ஹெட்டிங் நோட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்டு பை. ஃபார்ம்டு பை மேம். இட் இஸ் ஃபார்ம்டு பை cooling of. Yes ma'am. Cooling of molten lava on or ஓகேங்களா? மேம் என்ன லாவா மேம்? molten lava ஸ்பெல் பண்ணுங்க மேம். MOL molten MOLTEN. TEN மேம். Okay, it is formed by cooling of molten lava. Molten lava on or ஓகேங்களா? on or Okay. inside the earth surface. மேம் ஆன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரா? or அதாவது on or inside, on the surface இல்லனா insideல surface ஓகேங்களா? அதான் on or inside the earth surface. Then ma'am. Inside the earth surface during volcanic eruption. Done ma'am. ஓகேங்களா? So example granite. Yes ma'am. Dolerite spelling screenல இருக்கு பாத்துக்கோங்க. dolerite. basalt trap etc. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டு இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல உள்ளது. இதுல இன்ட்ரூசிவ் ராக் கீழே ஒரு பாயிண்ட் எழுதணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரூசிவ்லயும் ஒரு பாயிண்ட் எழுதணும். ஸோ அதுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்ட்ரூசிவ் ராக் எக்ஸ்ட்ரூசிவ் ராக் போட்டுக்கோங்க. நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். இன்ட்ரூசிவ் ராக் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Yes ma'am. Solidification below the earth surface. இன்ட்ரூசிவ் ராக்ல நோட் பண்ணிக்கோங்க. Solidification மேம். Solidification below the earth surface. அதே எக்ஸ்ட்ரூசிவ்ல solidification at the earth surface. Yes ma'am. Solidification at the earth surface நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரூசிவ்ல ஃபர்ஸ்ட் plutonic நோட் பண்ணிட்டு அதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. plutonic ராக்னு போட்டுக்கோங்க, போட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன் பாயிண்ட். Yes ma'am. ஓகே. formed due to, அதுல பாயிண்ட், it is formed due to Yes ma'am. cooling of magma at a considerable depth from earth surface. Yes ma'am. Example granite pegmatite. ஸ்கிரீன்ல ஸ்பெல்லிங் இருக்கு பாத்துக்கோங்க. அதுல கன்சிடரபிள் டெப்த் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு தான் டிஃபரன்ஸா இருக்கும், புளூட்டோனிக்கோ ஹைப்போபசலுக்கும். Next ma'am. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹைப்போபசல் ராக் போட்டுக்கோங்க, அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Yes ma'am. ஓகே. ஹைப்போபசல்ல பாயிண்ட் formed due to, it is formed due to Okay. cooling of magma Okay. at a relatively shallow depth. அந்த shallow depthங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. at a relatively shallow depth Yes ma'am. from earth surface. Yes ma'am. Example dolerite, diorite. நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ல பாயிண்ட் சொல்றேன். solidification at the earth surface. அது எழுதிட்டு மேம். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதுல கீழே வல்கானிக் ராக் போட்டு பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு டைப் தானே மேம்? ஆமா. Yes ma'am. ஸோ அதுல பாயிண்ட் solidification at the earth surface. ஓகே. ஸோ அதுல தான் பாக்குறோம். formed due to
formed due to pouring of magma, formed due to pouring of magma Yes, ma'am. at the earth's surface. Example, basalt, trap, pumice. Yes, ma'am. Okay. Next, second classification, sedimentary or aqueous or stratified or fragmental rocks. நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் போட்டு சொல்லுங்க, பாயிண்ட் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். formed by the deposition of production of weathering on the pre-existing rocks. Weathering on the pre-existing rocks. pre-existing, ma'am. P or E. pre-existing. pre-existing rocks. இப்போ வெதர் ராக் சொல்றது இதுதானா மேம்? என்ன? வெதர் ராக். அப்படி தனியா கிடையாது. வெதரிங்கிறது ஒரு ஆக்ஷன், அவ்வளவுதான். இல்ல மேம், இப்போ நம்ம சாயில் டெஸ்ட் பண்றோம்ல மேம். ஆமா. அப்போ சாயில் டெஸ்ட் பண்ணும்போது வெதர் ராக் சொல்லல மேம். வெதர் ராக் மீடியம் ஹார்ட் ராக் தென் ஹார்ட் ராக் அப்படின்ற மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்கல்ல மேம். ஆமா, அது வந்து நமக்கு அது எப்படி சொல்றது, அந்த டெப்த்தை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஓகே, சோ எக்ஸாம்பிள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே மேம். என்ன எக்ஸாம்பிள்? ஆமா, எக்ஸாம்பிள் ஃபுல்லா. ஆமா, எல்லாமே எல்லாத்தையும் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் எதுவும் தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். எஸ் மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் metamorphic rock. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மெட்டமார்பிக் ராக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, பாயிண்ட் சொல்றேன். இதுக்கு வேற எதுவும் நேம் இல்லையா மேம்? இல்ல, ஏன்னா அது நமக்கு போத் இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ல இருந்து வரக்கூடியது, கம்பைன்ட் ஆகி வரக்கூடியது. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இக்னியஸ் as well as sedimentary rocks are changed in character Yes ma'am. when they are subject to Yes ma'am. great heat and pressure. Subject to great heat and pressure. Great, ma'am. Great. Ma'am, in the metamorphic rock, so like the earthquake la varudula ma'am, like after some millions of years ku appuram mari andha mari la oda form agada ma'am? இல்ல. Okay ma'am. அதோட எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ராக்னு போட்டு ஒரிஜினல் ராக் இது, மெட்டமார்பிக் ராக் இது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேம் லாஸ்ட் ஒன் மூரம்மா மேம். என்ன? மூரம். MOORUM. Yes ma'am. On the types like edita ma'am. ஆமா, ஒரிஜினல் ராக் மெட்டமார்பிக் ராக்னு போட்டுட்டு அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரி கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. What about other things ma'am, like schist la eppadi ma'am create agum? Schist இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. செலக்டிவா क्वेश्चंस கேட்டது மட்டும் தான் நான் சொல்லிருக்கேன். ஓகே. IAS and SSC ஜெயில இதுவரை கேட்டது மட்டும் சொல்லிருக்கேன். ஃபைன். மேட்ச் தி ஃபாலோயிங் அந்த மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் படிக்க क्वेश्चंस நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். எஸ் மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் physical classification போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னு போட்டுட்டு சொல்லுங்க, பாயிண்ட் சொல்றேன். எஸ் மேம். சோ அதுல பாயிண்ட் show distinct layers
புரியல மேம். செடிமெண்ட்ரியில சாரி பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ல எஸ் மேம். பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஷோ டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ். ஷோனா மேம்? ஷோ இட் ஷோஸ் SHO ஓகே. shows distinct layers Yes ma'am. along which Yes ma'am. the rocks can be split. Example, sedimentary rocks. Example, sedimentary rocks. Yes ma'am. Okay, and then second type, unstratified rocks. Unstratified rocks. Yes ma'am. It does not show any stratification. Yes ma'am. Any stratification and cannot be easily split Yes ma'am. into thin layers. Yes ma'am. Example, igneous rock. Yes ma'am. Okay, so next, foliated rocks. Yes ma'am. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. have a tendency ma'am. Have a tendency Yes ma'am. to split up in a definite direction only. So stratified வந்து எல்லா டைரக்ஷன்ல இருக்கும். எல்லா டைரக்ஷன்லயும் ஆமா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். Okay. Yes ma'am. Okay, and then next, chemical classification. இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிட்டா மேம்? அதுக்கு நீங்க அதுல உள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே வரும். செடிமெண்ட்ரிக்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே, இக்னியஸ்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே அதெல்லாம் வரும். இல்ல அதான் இது மெட்டமார்பிக் ராக்னு எக்ஸாம்பிள் எழுதிட்டோமான்னு கேக்குறேன். ஆமா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் போட்டு இது அப்படியே ஃபுல்லாவே காப்பி பண்ணிக்கோங்க. டைரக்டா அப்படியே எழுதிட்டா மேம்? வேற எதுவும்? ஆமா, இல்ல எல்லாமே இது வந்து கால்சியம் கார்பனேட் predominant, clay content predominant and then silica content predominant அப்படி நோட் பண்ணிக்கோங்க. மேம் 1 மினிட் மேம், பவர் கட் மேம் இங்க. ஓகே, எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்பெல்லிங் தெரியலனா சொல்லுங்க. நம்ம சாக்கு இதுல கால்குலேஷன் தான மேம் ப்ரோ? ஆமா, சாக் பீஸ் சாக் எல்லாமே கால்குலேட் பண்ணனும். நோட் பண்ணிட்டீங்களா? புமைஸ்ல எதெல்லாம் வரும்? புமைஸ் ட்ராப் அதெல்லாம். புமைஸ்ல ஆக்சுவலா இக்னியஸ் உள்ளது, மோஸ்ட்லி சிலிஷியஸ்ல வரும். ஓகே, சோ வால்கானிக் இருக்குறதுல மேக்ஸिमम சிலிஷியஸ் இருக்குமா மேம்? ஆமா. டன் மேம். ஓகே, சோ கால் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ். இது அடுத்த டைட்டில் மேம்? ஆமா, சோ நமக்கு ராக்ஸ்ல இருந்து எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஸ்டோன்ஸ் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தது ஃபுல்லா ராக்ஸ், இப்ப பார்க்க போறது ஸ்டோன்ஸ். சோ அதுல ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதான் எனக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு ஸ்டோனுக்கு வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ராக் அப்படின்ட்டு. ஸோ ராக்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஸ்டோன்ஸ் வந்து குவாரி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாரிங்னா என்னன்னா கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கட் பண்ணிங்கிறத விட உங்களுக்கு அதுல நமக்கு நிறைய பார்த்துருப்போம் பிளாஸ்டிங் மூலியமா. ஸோ அந்த மாதிரிலாம் ராக்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம்.
அதுக்கப்புறம் அதுல ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங்னா என்ன அப்படின்னா நமக்கு தேவையான சைஸ்க்கு தேவையான ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீசனிங். ஸோ சீசனிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கங்க வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ப்னஸ் இருக்கும், நிறைய சாப் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும், அது போக ஏதாவது வாட்டர் கண்டென்ட் அதுல இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எவாபரேட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த அந்த குவாரி ப்ராடக்ட்ல இருந்து வந்து அந்த சாப் அந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது வந்து சீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிம்பர்ல கூட பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ப்ரிசர்வேஷன். அதாவது நிறைய அதாவது என்னன்னா அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஸ்டோனுங்கிறது ஒரு பில்டிங் மெட்டீரியல் தான். ஸோ ஒரு லாங் லாஸ்டிங்கா ஒரு டியூரபிளா இருக்கிறதுக்கான நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதுல பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 minute. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குவாரிங் இருக்குன்னா குவாரிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் குவாரிங்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. குவாரிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட். ஒன்னு ஹேண்ட் டூல்ஸை வச்சு நம்ம குவாரிங் பண்ணலாம். அதாவது அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கு. பை டிகிங் அண்ட் எக்ஸ்கவேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ டிகிங் அண்ட் எக்ஸ்கவேட்டிங் மெத்தட்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ இளநீ உரிப்போம்ல அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளீவேஜ் அதுல வந்து ஏற்படுத்தி அதை வந்து ஸ்பிட் பண்றோம்ல, அதான் வந்து பை டிக்கிங் அண்ட் எக்ஸ்கவேட்டிங் மெத்தட்னு சொல்லுவோம். சாரி, அது ஆக்சுவலா வந்து வெட்ஜிங் மெத்தட்னு சொல்லுவோம். அதுக்கு தான் கரெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, டிகிங் அண்ட் எக்ஸ்கவேட்னா தோண்டி எடுக்கிறது அந்த மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பை ஹீட்டிங் மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பை வெட்ஜிங் மெத்தட் நம்ம சொன்னோம்ல அது. இதெல்லாம் வந்து ஹேண்ட் டூல்ஸ் மூலமா குவாரிங் பண்றது. நெக்ஸ்ட் பை மெஷின் மூலியமா குவாரிங் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிங். ஓகே, ஸோ பிளாஸ்டிங் மூலியமா குவாரிங் பண்றது. இது எல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ வெட்ஜிங் மெத்தட் வந்து நார்மலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஸ்டோன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா லைக் மார்பிள், லைம் ஸ்டோன், சாண்ட் ஸ்டோன், லேட்ரைட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வெட்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சாண்ட் ஸ்டோன், லைட்ரைட் இது எல்லாமே செடிமெண்ட்ரி ராக், உங்களுக்கு லேயர் பை லேயரா வரும். வெட்ஜிங்னாலே நம்ம என்ன சொன்னோம், ஒரு இளநியை ஏதோ உரிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ அதான் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மார்பிள், லைம்ஸ்டோன்ங்கிறது உங்களுக்கு மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செடிமெண்ட் டெபாசிட்ல கிடைக்கக்கூடிய அந்த ராக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வெட்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நம்ம வந்து பிளாஸ்டிங்கும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பிளாஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைனமைட், அண்ட் தென் ஜெலட்டின் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். அண்ட் தென் கார்டைட், okay, cordite, gelignite, gun cotton, rock, gunpowder, sorry, gunpowder or blasting powder ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பிளாஸ்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய சம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு குவாரிங் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். மற்றபடி ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே சேம் தான். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ப்ரிசர்வேஷன் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு இதுலயும் நமக்கு இந்த லேப் டெஸ்ட், ஃபீல்ட் டெஸ்ட் அதெல்லாம் உண்டு. ஸோ அது நமக்கு அந்த கேட்டகரியே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீல்ட் டெஸ்ட் என்னெல்லாம், லேப் டெஸ்ட் என்னெல்லாம் அந்த மாதிரியே கேட்பாங்க. ஸோ ஃபீல்ட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட்னஸ் டெஸ்ட், அண்ட் தென் டஃப்னஸ் டெஸ்ட், டியூரபிலிட்டி டெஸ்ட், வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட், கிறிஸ்டலின் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே ஃபீல்ட் டெஸ்ட்ல வரும். ஹார்ட்னஸ் டெஸ்ட்க்கு வந்து மோஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, அதனால வந்து இந்த மோஸ்கேல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி டியூரபிலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் உண்டு. ஆசிட் டெஸ்ட், ஸோ அந்த டெஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சா போதும், மற்றபடி தேவையில்லை. ஸ்மித் டெஸ்ட், அண்ட் தென் பிராட்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி லேப் டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரஷிங் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட், ஸோ இதுலயும் உங்களுக்கு ஹார்ட்னஸ் வரும்.
and then impact test, freezing and thawing test, fire resistance test, microscopic test. ஓகே, ஸோ இதுல ஹார்ட்னஸ் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு என்னன்னா அட்ரிஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். சில இதுக்கு மட்டும் நான் பாயிண்ட் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ லேப் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்னஸ் டெஸ்ட் பார்த்தோம். ஸோ லேப் டெஸ்ட்ல உள்ள ஹார்ட்னஸ் டெஸ்ட்க்கு வந்து நமக்கு என்னது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ லேப் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸோ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டுங்கிறது ஆல்சோ நமக்கு வந்து என்னது மோஸ்கேல் டெஸ்ட் மூலமாகவும் பண்ணலாம். மோஸ்கேல் டெஸ்ட் மூலமாக பண்றதா இருந்தால் ஃபீல்டில் பண்ணுவோம். லேப்ல வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 20 மைனஸ் லாஸ் இன் வெயிட் டிவைடட் பை 3. ஓகேங்களா? இந்த வெயிட் வந்து கிராம்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லேப் டெஸ்ட்ல பண்ணக்கூடிய ஹார்ட்னஸ். இதே வந்து ஃபீல்டுல பண்றீங்க அப்படின்னா ஃபீல்ட்ல வந்து மோஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்ட் வச்சு நமக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு அந்த மோஸ்கேல் நம்பர் வச்சு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன மினரல் என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அதுல நான் வந்து இம்பார்ட்டன்டானதை மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் அண்ட் தென் அது எதுல வந்து ஹார்டு மினரல், எது வந்து ஸ்ட்ராங் அதாவது வீக் மினரல், அண்ட் தென் ஆவரேஜா கொஸ்டின்ஸ்ல கேட்கறது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் சொல்றேன். ஸோ மோஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினரல் வந்து உங்களுக்கு டாக் தான் உள்ளதுலேயே வீக்கஸ்ட் மினரல். அதோட மோஸ்கேல் 1. நம்பர் கூட கூட அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தென் கால்சைட் ஆர் மார்பிள், அதோட மோஸ்கேல் வந்து 3. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மினரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட், அதோட மோஸ்கேல் 10. ஓகேங்களா? ஸோ 1 to 10 தான் இதோட நம்பர். இது வந்து உங்களுக்கு மோஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபீல்டு நோட் பண்றேன். லேப் டெஸ்ட்ல அது மட்டும் தான் பாக்குறோம். இது வந்து ஃபீல்ட் டெஸ்ட். இன்னும் ஃபீல்ட் டெஸ்ட்ல வந்து வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மித் டெஸ்ட் இருக்கு. ஸ்மித் டெஸ்ட்ங்கிறது எதுக்கு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது சால்யூபிள் மேட்டர் வந்து இருக்கா, பிரசன்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பாக்குறது ஸ்மித் டெஸ்ட். அதே மாதிரி அந்த மெட்டீரியலோட அந்த ஸ்டோனோட ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த வெதரிங் ஆக்ஷன் அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்றது பிராட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டெஸ்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பில்டிங் ஸ்டோனா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு குவாரிங் நோட் பண்ணிக்கோங்க. அதுல நான் பாயிண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போலாம். குவாரிங் ஃபர்ஸ்ட் அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. an art of மேம் என்ன மேம்? an art of An கேக்குதா? art of an art art of okay. extracting stones from the rock bed. நோட் பண்ணிட்டீங்களா? Yes ma'am. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கோங்க. அந்த ஆர்டர் அப்படியே நீங்க arrow mark வச்சு போட்டே வாங்க. ட்ரெஸ்ஸிங். Done ma'am. an art of Yes ma'am. cutting the stones Yes ma'am. to recure size and shape. Next stage seasoning. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. process of removal of quarry sap from stones. Ma'am, process of removal of quarry sap, SAP, quarry sap from stones. ma'am, quarry sap na enna ma'am?
இப்போ நமக்கு டிம்பர்னா சுத்தி கொஞ்சம் நமக்கு என்னதான் நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இதா இருக்கும்ல, ஸ்மூதனிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான். ஓகே ஓகேங்களா? குவாரி சாப் ஃப்ரம் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிசர்வேஷன். அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. different types of treatment are done to prevent its decay. Yes, ma'am. Okay. So next quarrying heading போட்டுக்கோங்க. quarrying heading போட்டு methods of quarrying னு போட்டு இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. methods of quarrying போட்டு quarrying using hand tools, quarrying using machine, quarrying using blasting. hand toolsல further 3 classify ஆகும். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாயிண்ட் எதுல டைரக்டா எழுதிக்கலாம் மேம்? இல்ல கிடையாது. ஓகே. எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வெட்ஜிங் மெத்தட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நோட் மாதிரி தான். வெட்ஜிங் மெத்தட்னு போட்டு ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. குவாரிங்லயா மேம்? ஆமா, இல்ல தனியா கூட நீங்க போட்டாலும் ஓகே தான். இது நம்ம பாக்குறது எல்லாமே குவாரிங்குள்ள தான் வரும். ஓகே ஓகே. எஸ் மேம். வெட்ஜிங் சொல்லுங்க. used for marble, yes ma'am. limestone, okay, sandstone, limestone க்கு அப்புறமா sandstone, yes ma'am, laterite. okay, so அவ்வளவுதான். அது ஓகே. and then explosive used for blasting னு போட்டு ஹெட்டிங் ஒரு சைடு ஹெட்டிங் மாதிரி போட்டு இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மேம் ஹெட்டிங் என்ன மேம்? எக்ஸ்க்ளூசிவா? explosives used for blasting. மேம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸா எக்ஸ்க்ளூசிவ்ஸா? explosives. EXPLOSI மேம். PLOSIVES. இந்த ஏழு மேம். ஆமா மேம். இந்த ராக்குக்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணி ஏதாச்சும் இருக்கா மேம்? இல்ல இல்ல மேம். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. இது காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபீல்ட் டெஸ்ட், லேப் டெஸ்ட் டோட்டலா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் தெரியலன்னா சொல்லுங்க. இப்ப லைனா எழுதிட்டேன் மேம். இந்த மாதிரி பை சார்ட் மேம். என்ன இதுல இருக்க மாதிரி எழுதிட்டுமான்னு கேக்குறேன். ஆமா, இது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. எல்லாமே ஹார்ட்னஸ் டெஸ்ட், டஃப்னஸ் டெஸ்ட், டியூரபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எஸ் மேம். ஹார்ட்னஸ்ங்கிறது இப்போ அந்த மெட்டீரியல் அந்த ஸ்டோனை நம்ம இப்போ ஸ்கிராச் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளவு ஹார்டா இருக்கு அப்படின்னு பாக்குறது. அட்ரிஷன் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, ஸோ லேப்ல அட்ரிஷன் டெஸ்ட் அப்படின்னா ஹார்ட்னஸ்னால நம்ம கிட்டத்தட்ட அதுதான் வியர் அண்ட் டியர், அதாவது எவ்வளவு தூரம் அது வந்து தேய்மானம் ஆகுது. ஸோ அது வந்து பாக்குறது அட்ரிஷன். கிரஷிங்னா என்ன அப்படின்னா அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், எந்த பாயிண்ட்ல அது வந்து ஓவராலா கிரஷா நொறுங்கி போகுது அப்படின்னு பாக்குறது கிரஷிங். ஓகேங்களா? ஸோ தான் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல மெயினா எந்த மாதிரி இந்த ஃப்ளோ சார்ட்ல பொறுத்த வரைக்கும் மெயினா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட்னா ஃபீல்டுல ஃபீல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்கேல் டெஸ்ட், லேபா இருந்தா அட்ரிஷன் டெஸ்ட் இது கேட்பாங்க. ஸோ அந்த மோஸ்கேல் அட்ரிஷன் தான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டியூரபிலிட்டி டெஸ்ட்னு வந்துச்சுன்னா இந்த மூணும் ஆசிட் டெஸ்ட், ஸ்மித் டெஸ்ட், பிராட் டெஸ்ட். ஸோ அந்த மூணுத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மேம் டியூரபிலிட்டில ஆசிட் டெஸ்ட், ஸ்மித் டெஸ்டா மேம்? ஸ்மித் டெஸ்ட், அடுத்து வந்து பிராட் டெஸ்ட். பிராட் டெஸ்ட். மேம் லேப் டெஸ்ட்ல ஹார்ட்னஸ்ல என்ன மேம் போட்டுருக்கீங்க? அட்ரிஷன் டெஸ்ட். மேம் ஃபீல்ட் டெஸ்ட்ல இருக்கல ஹார்ட்னஸ்க்கு என்ன மேம் சொன்னீங்க? இந்த
அட்ரிஷன் டெஸ்ட். இல்ல ஃபீல்டு டெஸ்ட்ல கேக்குறேன். ஃபீல்ட் டெஸ்ட்ல மோ ஸ்கேல் டெஸ்ட். இல்ல அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்களா மேம்? இப்போ லேப் டெஸ்ட்ல இருக்கிறது வியர் அண்ட் டியர்னு சொன்னீங்கல்ல. லேப் டெஸ்ட்லன்னு இல்ல, நார்மலா அட்ரிஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியர் அண்ட் டியர் கண்டுபிடிக்கக்கூடியது. அட்ரிஷன்ங்கிறது நம்ம எதுக்கு, அதாவது டோட்டலா ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே அதோட வியர் அண்ட் டியர், ரேட் ஆஃப் வியர் அண்ட் டியர்னு பாக்குறது. கிரஷிங்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. அப்போ ஃபீல்டு டெஸ்ட்லயும் ஹார்ட்னஸ் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஹார்ட்னஸ்னாலே சேம் தான். கேக்குறேன். வியர் அண்ட் டியர்னா அந்த ஸ்டோனோட தேய்மானம்னு சொல்லுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரோட் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல இப்போ அந்த ஸ்டோனுக்குலாம் அது எவ்வளவு தூரத்துல தேஞ்சு போகும், எவ்வளவு நாள்ல சீக்கிரமே நமக்கு அதோட லைஃப் முடிஞ்சிருமா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம்ல. அதுதான் அதோட ஹார்ட்னஸ் செக் பண்றதுங்கிறது. ஓகே மேம். ஃப்ளோ சார்ட் காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், காப்பி. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இதுல வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. லேப் டெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டு ஹார்ட்னஸ் டெஸ்ட் போட்டு அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப் டெஸ்ட்ல ஹார்ட்னஸ் டெஸ்டா மேம்? என்ன லேப் டெஸ்ட்ல ஹார்ட்னஸ் டெஸ்டான்னு கேக்குறேன். ஹார்ட்னஸ் டெஸ்ட் மட்டும் அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபீல்ட் டெஸ்ட்னு போட்டுட்டு அதுலயும் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னு போட்டு மோ ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னு போட்டு இந்த அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேம் மோ ஸ்கேல் ஹார்ட்னஸ் டெஸ்டா மேம்? ஆமா, மோ ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்ட் லேப், அதாவது ஃபீல்ட் டெஸ்ட்னு போட்டு மோ ஸ்கேல் ஆஃப் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னு போட்டு மினரல் மோ ஸ்கேல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? 1 மினிட் மேம், 1 மினிட். இது 3 தான் இருக்கா மேம் ஹார்ட்னஸ் நம்பர்? இதுக்கு இல்ல வேற எதாவது கேட்க மாட்டாங்களா? இல்ல, கேட்க மாட்டாங்கன்னு இல்ல. இது இந்த மோ ஸ்கேல் டெஸ்ட் நம்பர் கேட்கறதே ஒரு 1 or 2 இதுல தான் கேட்டிருந்தாங்க. அதுலயும் நமக்கு கேட்டதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சம் இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது நிறைய இதுக்கு உண்டு, நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்க முடியாது. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஏதாவது கிடைச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து டாக் இருக்குல்ல, டாக் லெஃப்ட் சைட்ல ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது வீக்கஸ்ட் மினரல், டைமண்ட் வந்து ஹார்டஸ்ட் மினரல். எஸ் மேம். ஓகே, அவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் டெஸ்ட்னு போட்டுக்கோங்க. அதாவது ஃபீல்ட் டெஸ்ட்லயே செகண்ட் ஒன் ஸ்மித் டெஸ்ட்னு போட்டுக்கோங்க. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். ஓகே, ஸோ அதுல பாத்தீங்கன்னா it is performed ma'am. It is performed Yes ma'am. to find the Yes ma'am. to find the presence of Yes ma'am. soluble matter Yes ma'am. in a sample of stone. Yes ma'am. And then next அதே மாதிரி field testல Baird test heading போட்டுக்கோங்க. Yes ma'am. To check the Yes ma'am. To check the frost resistance. Frost ma'am. Frost resistance. Ma'am, come once more, ma'am, to check the frost resistance. Frost, ma'am. Frost, F-R-O-S-T, frost resistance. Yes ma'am. Okay, so அவ்வளவுதான். இதெல்லாம் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டெஸ்டிங் அவ்வளவுதானா மேம்? டெஸ்டிங் அவ்வளவுதான். இப்போ இந்த क्वेश्चन கொஞ்சம் ரிப்பீட்டா கேக்குறேன் நம்ம, வாட்டர் அப்சர்ப்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே ஓகே, சாரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு குட் பில்டிங் ஸ்டோனுக்கு நமக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதான் பார்க்க போறோம். ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பில்டிங் ஸ்டோன். எழுத முடியுதா? கீழே எழுதுறேன். ஓகே, ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். crushing strength, and then specific gravity, toughness index, water absorption, percentage of wear,
ஹார்ட்னஸ். இதுல சில இதுக்கு மட்டும் நான் வேல்யூ சொல்றேன், மித்ததெல்லாம் அந்த ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ், டியூரபிலிட்டி, resistance to fire, seasoning, fracture, texture, weathering. ஓகே, ஸோ இதுல எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு இதில் சேஞ்ச் ஆனாலுமே நமக்கு அந்த ஸ்டோனோட குவாலிட்டியில வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கூட அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலா இப்போ கிரஷிங் ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன், வேற கலர் வச்சு எழுதுறேன், it should not be less than 100 Newton per mm square. ஓகே, ஸோ நமக்கு எப்பவுமே கிரேட்டர் தேன் 100 தான் இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு சில டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ராக்ல கிடைக்கக்கூடியதுக்கு என்ன கிரஷிங் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குன்னு அது கடைசியா கொடுக்குறேன். ஸோ கிரஷிங் ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்பவுமே should not be less than 100 Newton per mm square. அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி இட் should be greater than 2.7 இருக்கணும். அண்ட் தென் டஃப்னஸ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லிமிட்லாம் நமக்கு சொல்லல, அதிகமா இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு குவாலிட்டியும் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறது இட் should not be greater than 0.6%. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் சீசனிங். சீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 12 months ஆச்சு இருக்கணும். And then percentage of wear, it should not be greater than 3%. சொல்ற இந்த இதுக்கெல்லாம் மட்டும்தான் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலா கிரஷிங் ஆஃப் கிரஷிங் ஸ்ட்ரென்த், ஸ்பெசிபிக் கிராவிட்டி எல்லாமே. ஸோ கிரஷிங் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் நான் சொன்னல, ஸோ சில ஒரு டேபிள் மாதிரி நான் கொடுக்குறேன். கிரஷிங் ஸ்ட்ரென்த், டைப் ஆஃப் ராக், ஸ்டோன், அதோட கிரஷிங் ஸ்ட்ரென்த். கிரஷிங் ஸ்ட்ரென்த் வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயர்ல. ஸோ இன்னைக்கு டேட்டாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள இது எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சிருங்க. 1 minute. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இக்னியஸ் ராக். ஸோ இக்னியஸ் ராக்ல சில ஸ்டோனுக்கு மட்டும் சொல்றேன். கிரானைட்க்கு 70 to 130 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கணும். டியோரைட் ஆர் சைனைட்க்கு 90 to 150 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கணும். பசால்ட்டுக்கு 150 to 200 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கணும். ட்ராப்புக்கு 300 to 400. ஸோ இதெல்லாம் வந்து இக்னியஸ் பொறுத்த வரைக்கும். சாரி, எல்லாமே ஒரு ரேஞ்சில் தான் இருக்குமா மேம்? இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த மாதிரி. நெக்ஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனுக்கு 64, லைம்ஸ்டோனுக்கு 54, லேட்ரைட்க்கு 2 to 3, ஷேலுக்கு 0.2 to 0.6. நெக்ஸ்ட் அதே மாதிரி மெட்டமார்பிக்கு இதுல ஸ்லேட்க்கு 75 to 200 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நீஸ்க்கு 200 to 400 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராப் கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கணும், சாண்ட்ஸ்டோனு அண்ட் தென் நீஸ், இந்த 3 கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பில்டிங் ஸ்டோனோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் பில்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த சைட்ல நான் போட்டுக்கிறதெல்லாம் வேற கலர் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே கொஸ்டின்ஸ். ஆமா, அது கிரஷிங் ஸ்ட்ரென்த்லயே அந்த இது பாயிண்ட் எழுதிட்டுமா மேம்? என்ன கிரஷிங் ஸ்ட்ரென்த்லயே அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிட்டுமா? அது கொஞ்சம் ஷோ பண்றீங்களா லாஸ்ட் ஸ்லைடு? ஓகே.
மேம் அது முடிக்கல மேம். கேஷ் டெஸ்ட் குட் பில்டிங் ஸ்டோன். இல்ல அந்த கிரஷிங் ஸ்ட்ரென்த் மட்டும் நோட் பண்ணிட்டு இந்த டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். அடுத்தது மேம். ஓகே நெக்ஸ்ட் மேம் முடிக்கல மேம். செடிமெண்டரி ராக். நோட் பண்ணிக்கோங்க. 1 minute மேம். ஓகே மேம் டன். டன் மேம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. மேம் இது டிப்ளமோ புக்ல வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கா மேம்? 0.6 5 to 10% அந்த மாதிரி இருக்கு மேம். அதாவது இது வந்து நமக்கு ஆப்ஷன்ல 2 மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து இந்த 0.6%க்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணணும். அது இல்லைன்னா 5% சூஸ் பண்ணணும். ஆக்சுவலா இட் should நாட் பி கிரேட்டர் than 0.6%. அதுக்கு மேலேயே நமக்கு இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் 0.6 இல்லாம ஆப்ஷன்ஸ்ல வேற நம்பர்ஸ் இருக்கிறப்போ 5 இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணணும். ஓகே மேம். ஸோ மோர் தென் 0.6 இருக்கக்கூடாது. ஓகே இருக்கக்கூடாது. பிராக்கெட்ல சும்மா பென்சில்ல வச்சு இஃப் சப்போஸ் நமக்கு சாய்ஸ்ல இது இல்லைன்னா இது சூஸ் பண்ணணுங்க மாதிரி நோட் பண்ணிக்கோங்க 5%. ஃபயர் ரெசிஸ்டன்ட்க்கு டெம்பரேச்சர் என்ன இருக்கா மேம்? இல்ல இல்ல மேம். இல்ல இது மட்டும் தான். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. டன் மேம். முடிச்சிட்டீங்களா? 1 minute மேம். எஸ் மேம். ஓகே நெக்ஸ்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்டோன். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன சொல்யூஷன்லாம் யூஸ் பண்றோம், என்னென்ன யூஸ் பண்ணுவோம் ஸ்டோன் ப்ரிசர்வ் பண்றதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதும், நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸ்டோன்ஸ் ப்ரிசர்வேஷனுக்கு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்டோன். ஓகே ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இருக்கும். ஃபர்ஸ்ட் linseed oil and then solution of இது இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, சொல்யூஷன் ஆஃப் பாரிட்டா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்டோனுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கோல் தார், நெக்ஸ்ட் பெயிண்ட், and then solution of alum and soap, next paraffin. இதெல்லாம் தான் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஸ்டோன் மட்டும் இருக்கு, ஒரு 10 minutes ஆகும். இன்னைக்கு முடிச்சிடலாமா, நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாமா? முடிச்சிடலாம் மேம். முடிச்சிடலாம் மேம். ஸ்டோன் முடிஞ்சிடும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூசஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஸ்டோன் ப்ரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், சூஸ் பண்றதுக்காக தான். linseed oil, solution of baryta, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் coal tar, paint, solution of alum and soap, paraffin. நார்மலா இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஸ்டோனா இல்ல பின்னாடி பிரிக், டிம்பர் அந்த மாதிரிலாம் பாக்குறப்போ இதுல யூஸ் பண்ணுவோமா அதுல யூஸ் பண்ணுவோமா அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டோன் ப்ரிசர்வேஷனுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட்ல கூட ப்ரிசர்வ் பண்றாங்களா மேம்? ஆமா, ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ்லாம் பண்றப்போ பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. காப்பீட் மேம். ஓகே ஸோ இதான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுக்குறேன், என்னென்ன நேம் ஆஃப் ஸ்டோன் எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ கிரானைட், பசால்ட், ட்ராப் அண்ட் குவார்ட்சைட். ஸோ அதாவது இந்த யூஸ்க்கு இந்த ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோட் மெட்டலா யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் கான்கிரீட்டோட அக்ரிகேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் கிரானைட். ஸோ ரிப்பீட்டடா வருதுன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த யூஸ்க்கு இது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னா நம்ம அதுக்கு கிரானைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் சச்சஸ் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. பிரிட்ஜ் அபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் தென் பியர்ஸ், டேம்ஸ்,
breakwater, lighthouses, docks, retaining walls, etc. இது எல்லாத்துக்குமே granite யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? And then next again granite, quartzite and coarse grained sandstone. ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் நார்மலா ரயில்வே பேலஸ்டுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிரானைட். இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இது எல்லாத்துக்குமே கிரானைட் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சாண்ட்ஸ்டோன். ஸோ கிரானைட் அண்ட் சாண்ட்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா காத்தடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா அங்க யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் building exposed to high wind blowing particles. And then next marble. Marble பொறுத்த வரைக்கும் ornamental works, monument work அந்த மாதிரிலாம் most suitable for monuments, decorative purpose, steps, flooring, 1 minute, and ornamental works. Okay. And the next என்ன கேக்கல டைரக்டா எழுதிருங்க பரவாயில்லை. ஓகே. இந்த ரெண்டு தான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸ்லாப்ஸ் ஆஃப் மார்பிள் அண்ட் தென் ஸ்லேட். இந்த ரெண்டு ஸ்டோன்ஸும் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லாப்ஸ் ஆஃப் மார்பிள் அண்ட் ஸ்லேட் கம்பைன்டா இருக்குமா இல்ல தனித்தனியாவா இருக்குமா? மார்பிள் வந்து இன் ஸ்லாப் ஃபார்ம்ல ஒரு ஃபிளாட்டடா திக்னஸ் கம்மியா வச்சு அந்த மாதிரி இருக்கதான் வந்து ஸ்லாப்ஸ் ஆஃப் மார்பிள்னு சொல்றோம். ஓகே. ஓகேங்களா? ஒரு செல்ஃப் மாதிரி அப்படின்னா அது என்ன திக்னஸ் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்பாக்டட் சாண்ட்ஸ்டோன். இது வந்து ஃபயர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம், பில்டிங் எக்ஸ்போஸ் டு ஃபயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவ்வளோதான். இதோட உங்களுக்கு ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. அதோட வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா கேட்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் முடிச்சிட்டீங்களா? ஒன் மினிட் மேம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுங்க. காப்பிட் மேம். காப்பிட் மேம். மேம் இண்டிவிஜுவலா இப்போ கிரானைட் இந்த ஃப்ளோரிங் ஒர்க்லாம் கூட போடலாம் மேம். அப்படி அந்த பர்பஸ் கூட கேட்பாங்க மேம் பில்டிங் ஒர்க்ல. அது நம்ம இன்னும் இது தனியா பார்ப்போம். டைல்ஸ் ஃப்ளோரிங்லாம் பார்ப்போம். அதில் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து இதுல வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். அது நம்ம ஃப்ளோரிங்னு பார்த்தோம்னா நம்ம மார்பிள்லாம் வந்து ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கிரானைட் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா நீங்க ஆப்ஷன் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டன் மேம். இத காப்பி பண்ணிக்கோங்க. டன் மேம். நம்ம क्वेश्चंस பிராக்டீஸ் பண்றது கூகுள்லயா மேம் போடுங்க? क्वेश्चंस கூகுள்ல நிறைய வெப்சைட்ல இருக்கும். அது போக நீங்க யூத் காம்படிஷன் டைம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன் வந்து ஆல் எஸ்எஸ்சி ஜேஇ क्वेश्चंसலாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டீங்கனாலும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கம்பைலேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பாருங்க. ஓகே. சால்வ் பண்றீங்கன்னா ஐஏஎஸ் क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. 1 minute. ஓகே மேம். தட்ஸ் ஆல் மேம். சொல்லுங்க. அவ்வளவுதானா மேம்? அவ்வளவுதான். காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், காப்பி. ஓகே. ஓகே, செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மேம். மேம் அது ஈவினிங் செஷன் வைக்கிறீங்களா? அது என்ன மேம் ஆச்சு? இல்ல அது சார் டைமிங் சொல்லல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கம்ஃபர்டபுள் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மேம், ஃபைன். டைமிங் பொறுத்த வரைக்கும் சார்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம்.